நீரின்றி அமையாது உலகு யாதெனில் யார் ஏருக்கு வானின்றி ஒழுக்கு என்பது வள்ளுவனின் வாக்கு. உருவான காலத்திலிருந்து வாட்டர் பேசிக் நீட்ஸ், அதாவது தண்ணீர் நமக்கு அடிப்படை தேவை. இந்த தண்ணீர் இல்ல குளிர்தன்மையில் ஏற்படுகின்ற நீரால் இன்று நாம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஆக்சிஜனால் உருவாக்கப்பட்டு மழை நீரால் வடிவமைக்கப்பட்டு நாம் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய இமயமலை பகுதியில் வெப்பத்தால் உருவாகின்ற நீர், குளிரால் உருவாகின்ற நீர் இருக்கிறது, வெப்பத்தால் உருவாகின்ற நீர் இருக்கிறது. இந்த குளிரால் உருவாக்கப்படுகின்ற நீர் வேகமாக கெட்டுவிடுகிறது. அதாவது கழிவு நீர் கலக்காமல், கழிவு நீர் பயன்படுத்தாமல், ரசாயனத்தை பயன்படுத்தாமல் இப்படி பயன்படுத்தக்கூடிய நீரை கழிவு நீர் இன்றைக்கு இந்த தண்ணீரிலே நம்ம எல்லாம் ஒவ்வொரு வீட்டிலையும் பார்க்கிற போது உங்க வீட்டில் என்ன தண்ணி, வீட்டில் இருக்கிற உப்பு தண்ணி சொல்றாங்க. நிலையெல்லாம் முதுகெலும்பு. இந்த முதுகெலும்பு என்பது தன்னையும் மண்ணையும் பாதுகாத்து இந்த மனித குலத்தை மேம்படுத்துவதற்கு நீங்கள் அனைவரும் உறுதுணையாக நின்று பாடுபட வேண்டும். இந்த மக்கள் விவசாயத்துக்கு பூச்செடிக்கு தேவையோ நமக்கும் தண்ணி வேணும். இதனை எத்தனை பேர் அப்பா அம்மா சொல்லாம நீங்க தண்ணி பிடிப்பீங்க, பிடிவாதம் பண்ணுவீங்கல்ல, எல்லாம் தண்ணி பிடிப்பீங்களா? எனக்கு கரெக்டா சொல்லணும். அமர்வாகிறது எப்படி சேமிக்கிறது, எங்கிருந்து வருது, மழையில ஏன் குறையுது, ஏன் பூமி உஷ்ணமாகுது, இதை பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? இங்க நீங்க 52ஆம் பாசன திட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கம்மாயில நண்பருக்கு ஒரு அணை தண்ணி வரும் தெரியுமா? அது இனிமேல் படிப்பீங்க. சின்ன பிள்ளைங்க அதனால தெரியல, தெரிஞ்சுக்கணும். பையனை பத்தி தெரியணும்.